சரிந்தது இயக்குனர் இமயத்தின் சகாப்தம். நிலைகுலைய வைத்த மகனின் மரணம். மீண்டும் எப்போது கேட்போம் பாரதி ராஜா என்ற சிங்கத்தின் கர்ஜனையை? தேனி மாவட்டம் அல்லிநகரம் அப்படிங்கிற ஊராட்சியில 1941ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பெரிய மாத்தேவர் மீனாட்சி அம்மாள் என்கிற கருத்தம்மாள் தம்பதிகளுக்கு பிறந்தவர்தான் இயக்குனர் பாரதி ராஜா. இவருடைய இயற்பெயர் சின்னசாமி. சினிமா மேல கொண்ட ஈர்ப்பால சென்னைக்கு வந்து பிரபல இயக்குனர்கள் கிட்டலாம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். அதன் பிறகு 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கினார் பாரதி ராஜா. கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், புதிய வளர்ப்புகள், கருத்தம்மா, கல்லுக்குள் ஈரம், மண் வாசனை, டிக் டிக் டிக், காதல் ஓவியம், வேதம் புதிது உள்ளிட்ட பல காவிய திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். தமிழ் சினிமாவிற்கு ராதா, ராதிகா, ரேவதி, ரஞ்சிதா போன்ற கதாநாயகிகளையும், கார்த்திக், நெப்போலியன் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்களையும் அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு இருக்கு. வாழ்வியலையும் கலாச்சாரத்தையும் அழகையும் திரையில காட்டின வித்தகன். தன்னுடைய வசனங்களுக்காகவே தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்திருந்தார். இந்திய திரையுலகத்தில் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2004ஆம் ஆண்டு இந்திய அரசுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை பெற்றார். மகாராஜா, திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருந்தார். இவருக்கு மனோஜ், ஜனனி என்ற 2 பிள்ளைகள் பிறந்த நிலையில கடந்த ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி இவருடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பால உயிரிழந்தார். இந்த துயரமான இழப்பு மற்றும் வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தமே அவருடைய உடல்நிலை ரொம்பவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தது. இந்த நிலையில இன்று அதிகாலை 2 மணி அளவுல இயக்குனர் இமயம் என்று போற்றப்படும் பாரதி ராஜா தன்னுடைய 84வது வயதுல இம்மண்ணுலகை விட்டு பிரிந்து போயிருக்கிறார். அவருடைய பிரிவு திரைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை.